Mentastic offer. Haircut, head massage and more for just ₹1129 on Naturals, India's #1 hair and skin salon. நிறைய பெண்கள் மனதளவில் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்குன்னு செல்ஃபா ஒரு பிசினஸ் இருக்கணும். அதெல்லாமே கண்டிப்பா ஒரு ஆண் நினைத்தால் அது பூர்த்தி செய்யப்படும். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நான் செத்து போறேன், நான் இப்படியே படுத்துக்கிறேன், நீ என்னை தாண்டி போனார். நான் சொன்னேன், கண்டிப்பா போவேன். நம்மளை நம்பி 4 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஃபியூச்சர் என்ன ஆகும்? இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களுக்கும் காசு வேணும், எங்களுக்கும் ஃப்ரீடம் வேணும். நீயும் போ, நானும் போறேன். அதை விட்டுட்டு உங்கள்ட்ட அந்த பிடுங்க வைக்காதீங்க. நமக்குன்னு ஒரு தேவைகள் ஏதோ வேணும், ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நமக்குன்னு கையில காசு இருந்தால் தான் முடியும். எல்லாத்துக்கும் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்பா பண்றாங்க, அண்ணன் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்த காலம் இப்ப இல்லை. அப்பாவுக்கு பண்ணணும், அண்ணனுக்கு பண்ணணும். ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். தே ஷுட் என்கரேஜ் த விமன். எப்போவுமே நம்ம இருப்போம், நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறது இட் இஸ் அ வெரி செல்ஃபிஷ் திங். நம்ம புருஷனோட ஃபோனை எடுத்து நம்ம இல்லாத கேப்பில் நோண்டிக்கிட்டு அவரை கண்டுபிடிச்சிக்கிட்டு பண்ணால் நம்ம லைஃப் நரகமாயிடும். வி ஹாவ் டு ட்ரா அ லைன். ஐ ட்ரஸ்ட் யூ, யூ ட்ரஸ்ட் மீ. தெரிஞ்சதும் அவனை சாவடிச்சிடுவேன். நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை பெண்கள்? No, it is actually so beautiful because அர்ஜுன் ரெட்டி எனக்கு பிடிக்கும், ஆனா அடிக்கிறது பிடிக்காது. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கிற ஆணா இருந்தா அந்த மேன்லினஸ் ஒரு முழுமையான ஒரு மேன்லியா ஒரு மேனாவே தெரியும். பெண்களால மட்டும்தான் ஆண்களை எஜுகேட் பண்ண முடியும். பொண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டாங்க எல்லாரும். ஃப்ரெண்டு சொன்னா கேட்டுப்பாங்க. பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு பெண்ணால சொல்லி கொடுக்க முடியும்னா the women should encourage that girl as a friend. ஐபிசி மங்கை மென்ஸ் டே ரவுண்ட் டேபிள். இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நம்மளோட பவர்ட் பை நேச்சுரல்ஸ் அவங்க இந்த கேள்வியை கேட்க சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் ஈக்குவாலிட்டின்னு முன்னாடி ஒரு காலத்தில் கிடைக்காம இருந்ததுக்காக போராடி எல்லா துறையிலையுமே இன்னைக்கு சாதிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆண்கள்ன்று மட்டும் பேசாமல் பெண்களும் ஈக்குவலாகவே எல்லாத்துலேயும் இருக்காங்க. சரி, இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு சில ஆண்களால் தடுக்கப்பட்டுருக்கு. இல்லை, நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது. ஆனால் உங்களுக்குள்ளேயும் கனவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு இருக்குது. ஓகே, ஈவன் இந்த நேச்சுரல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பெண்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? ஐ see it as a basic necessity. இது அடிமைத்தனமோ இல்லை நம்ம சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கிறனால நமக்கு செலவுக்கு பணம் இல்லாமையோ, நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மேபி ஒரு அப்பாவோ ஒரு ஹஸ்பண்டோ ஒரு பிரதரோ சம்படி இன் அவர் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பர் நமக்கு ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் கொடுக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அது ஒரு பெரிய தேவை இல்லாமல் இருக்கலாம். பட் லைஃப் இஸ் நெவர் த சேம். நமக்கு ஃப்யூச்சர் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஹஸ்பண்ட் இருப்பாங்களா தெரியாது, ஃபாதர் இருப்பாங்களா தெரியாது, அந்த மகன் இருப்பாங்களா தெரியாது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெசசிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு வேலைக்கு போகிறாங்களோ இல்லை அட்லீஸ்ட் அதுக்கான எந்த திறமையும் கிடையாது, நான் வீட்டிலேயே இருந்து பழகிட்டேன், எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது, நான் வேலைக்கு போக விருப்பம் இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேமிப்பு, சம்திங் தட் கிவ்ஸ் தெம் அன் இன்கம், ஒரு சேவிங்ஸில் போட்டு அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் அவங்களுக்குன்னு ஆண்கள் தே ஷுட் என்கரேஜ் த விமன். ஏன்னா எப்போவுமே நம்ம இருப்போம், நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறது இட் இஸ் அ வெரி செல்ஃபிஷ் திங். ஏன்னா எப்போவுமே யாருமே இருக்க போகிறதில்ல. ஸோ இல்லாத பட்சத்துலேயும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கம்ஃபர்டபுளாக ஒரு மரியாதையோடு வாழணும், நாளைக்கு எந்த பிரச்சனையும் அவங்க லைஃப்பில் வரக்கூடாது, பேசிக் நெசசிட்டியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஆண்கள் ஒரு ஹஸ்பண்டாவோ ஒரு ஃபாதராவோ சன்னாவோ பிரதராவோ விச்செவர் ரிலேஷன்ஷிப் ட்ரை டு சப்போர்ட் த விமன் இன் யோர் லைஃப். ஒரு தொழிலுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் தே ஷுட் கெட் சம்திங் மந்த்லி, அதை வச்சு தே கேன் சர்வைவ் அப்படிங்கிற ஒரு பேசிக் நெசசிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அது பெண்கள் சோம்பேறித்தனம் படாமல் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையோ இல்லையோ அட்லீஸ்ட் அது ஒரு சேவிங்காகவாவது வாங்கி நீங்கள் ஒரு பணத்தை சேமிக்கிறதுங்கிறது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்காக நான் பார்க்குறேன். பணத்தேவையை விட மனத்தேவைன்னு ஒன்று இருக்குது. நிறைய பெண்கள் மனதளவில் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்குன்னு செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், இல்லை அவங்க ஒர்க் பண்ணணும். அதெல்லாமே கண்டிப்பாக ஒரு ஆண் நினைத்தால் அது பூர்த்தி செய்யப்படும்.
அது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப நீடடும் கூட. நீடடும் கூட. கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் போதும், மனைவி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உங்கள் மனைவிக்கு போகணும்னு ஆசை, ஏன் அனுப்பக்கூடாது? அதையும் அனுப்பி அவங்களுடைய சந்தோஷத்தையும், ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தருடைய இதில் குடும்பம் அப்படி எல்லாத்தையும் மீறி ஒவ்வொருத்தருமே ஒரு தனி இண்டிவிஜுவல். நமக்கு தனி ஆசைகள், தனி கனவுகள், தனி வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே நான் அப்படி பார்க்குறேன். என்னுடைய ஆசை, என் கனவு என் ஹஸ்பண்டுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு நிறைவு கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்க என்ஜாய் பண்ணணும். அது வேண்டான்னு நினைக்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ணுற ஹஸ்பண்டாகவும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை நடத்தணும். ஸோ இது எல்லாமே எல்லா விதத்துலேயும் கிவ் அண்ட் டேக் தான். அதில் மெயினாக ஒர்க் பண்ணுற ஒரு பெண்கள் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணுடைய சப்போர்ட் இன்னும் நிறைய தேவை. ஏன்னா மென்டலி அவங்க ஃபிசிக்கலி அவங்க அங்கே போய் ஒர்க் பண்ணுறது, வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட மென்டலி ஹஸ்பண்டோடைய அந்த ஒரு இன்புட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் பெண்களால் தான் நடத்தப்படுது. அவங்களுடைய நிறைய இண்டிவிஜுவல் பேஜஸை பார்க்க முடியுது. நாங்களே நிறைய பேருக்கு கொலாபரேட் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து குட்டி குட்டி வேலைகள் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மைண்டில் தானே பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்களுடைய விருப்பத்தோடு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இதில் வேறு மாதிரியும் நடக்கும். அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடைஞ்சிட்டுன்னா திமிராயிடுவியோ, இல்லை நீ என்னை மதிக்க மாட்டேயோ அப்படிலாம் கூட நினைக்கிற வீடும் இருக்குது. ஓகே, அது ஒரு 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 குறிப்பிட்ட நபர் அப்படியும் இருப்பாங்கல்ல, எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே மாட்டோம். இப்போ ஹோம் அந்த மாதிரி உங்களை நீங்கள் இப்போ நீங்கள் நினச்சிங்க இதை அடைஞ்சிட்டீங்க, ஆனால் நினைச்சதை அடைய முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வெளியே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறானே, வீட்டில் விட மாட்டாங்கடா, பர்மிஷன் கேட்கணும். குரூப்ல மெசேஜ் பண்ணுவாளுங்க, காலேஜ் குரூப்ல 10 மணி ஆயிடுச்சுடி, இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, என் புருஷன் வந்துருவானு. ஏன் நம்ம என்னடி பேசிக்கிட்டு இருக்கோம்? எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்டி. இல்ல ஹஸ்பண்ட் போனை கட் பண்ணி ஆன்லைன்ல இருந்தா திட்டுவாரு, அப்புறம் என்ன டைம் இருக்குன்னு நான் அப்படிலாம் பார்த்துட்டு திரும்பி ரியாஸை பார்ப்பேன். பப்பரப்பான்னு படுத்துருக்கோம். நம்ம உண்மையிலே 2024 தான் இருக்கோமா? லாஸ்ட் வீக் கூட அந்த மெசேஜ் டெலீட் பண்ணுங்கறாளுங்க. அப்போ நாங்க அதான் சார், நாங்க கொண்டாடவும் ரெடியா இருக்கோம், இப்படிப்பட்ட ஆண்களை திட்டுறதுக்கும் ரெடியா இருக்கோம். நாங்க ரெண்டுக்கும் பழகிக்கிறோம். சொல்ற மாதிரி நம்ம ஆக்சுவலி நான் ரெண்டுமே பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹவ் பின் தேர், ஐ எம் ஹியர் டுடே. ஸோ ஐ திங்க் எதுவுமே நம்ம வந்து ஒரு வி ஹேவ் டு ட்ரா அ லைன். ஓகே, வி ஹேவ் டு ட்ரா அ லைன். நான் இதை தாண்டி வர மாட்டேன். அதே மாதிரி தான் அதுக்காக நம்ம புருஷனோட ஃபோனை எடுத்து நம்ம இல்லாத கேப்ல நோண்டிக்கிட்டு அவரை கண்டுபிடிச்சிக்கிட்டு பண்ணா நம்ம லைஃப் நரகமாயிடும். நான் அதை தாண்ட மாட்டேன், நீ இதை தாண்டி வராது. கரெக்டான விஷயம். ஆனா வந்து ஐ ட்ரஸ்ட் யூ, யூ ட்ரஸ்ட் மீ, அதுக்கான இது இருக்கணும். தெரிஞ்சது அவனே சாவடிச்சிடுவேன், அது வேற விஷயம். அதே மாதிரி we should also be prepared. இல்ல அந்த டோன் நல்லா அந்த தெரிஞ்சது மௌன அதான் டோன் ஆக்சுவலா. அதே மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். அந்த ட்ரஸ்ட் அவங்க வைக்கிற அளவுக்கு நம்மளும் நடந்துக்கணும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம வந்து இத்தனை மணிக்கு மேல நீ பண்ணாத, நான் டெலீட் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இடமும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி அது தவறுன்ற மாதிரி இப்போ நம்ம தேவையில்லாம என்ன பண்ணிருப்போம்னா, அந்த மெசேஜை நான் ஃப்ரெண்டுக்கு தான் நான் டெலீட் பண்ணிருப்பேன். ஆனா வந்து சப்போஸ் அதை பார்த்துட்டா என்ன தோணும்? ஆமா, தப்பா தோணும். யாரு இந்த நிஷா போன் அடிச்சு நிஷான்டா சொல்லு, நீ வேற ஏதாவது எடுத்து கொடுக்காத, நான் நிஷா தாங்க நிஷா தாங்க. இவன் வேற மிமிக்ரி பண்ணி குடும்பத்தையே பிரிச்சு. ஐயோ மிமிக்ரி வேணாம், நைட் 10 மணிக்கு மேல போன் பண்ணாலே இது ஆம்பளை வாய்ஸ் தான் தூக்கத்துல ஹலோ அப்படின்னா பேசுவோம். இல்ல சார், அது நம்ம என்னதான் நகைச்சுவையா சொன்னாலுமே அது இன்னமும் மாறாம இருக்காங்களேங்கிற வருத்தம். நம்ம அம்மா காலத்துல தாத்தா காலத்துல இருந்தாங்கன்னா கூட நமக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நம்ம சக நண்பர்களை பாக்குறோம், அதுவும் நம்ம சோசியல் மீடியா வெளில பார்க்கும்போது கணவன் மனைவி 2 பேரும் கை கோர்த்து போறது, நிறைய விஷயங்கள் பேசுறது, இவ்வளோ பண்ற ஹஸ்பண்டை பார்த்துட்டு இது எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு ஹஸ்பண்ட் சொல்லும் போது நமக்கு அது என்ன வழி வலிக்கும், அதே நம்ம பாக்குறோம்ல, அந்த வழி கொடுக்க வேணாம் அப்படிங்கறது தான் நான் சொல்றது. இப்போ அதே கேள்விதான், இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஃபினான்ஷியல் அது குறிப்பா பெண்களுக்கு அது ரொம்ப 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 முக்கியம் சார். ஒரு காலத்துல வந்து கல்யாணம் பண்ணதுன்னா பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, இந்த வேற வழியே இல்லாம வேலைக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு வேலைக்கு போறதுக்கு. ஸோ அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு படிச்ச பெண்களால தான் பல வீட்டுல அடுப்பே எரியுது. அப்பா பண்றாங்க, அண்ணன் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்த காலம் இப்ப இல்ல. அப்பாவுக்கு பண்ணணும், அண்ணனுக்கு பண்ணணும், தங்கைக்கு பண்ணணும். பெண்களும் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா அடையணும். கண்டிப்பா எங்க கிட்ட காசு வேணும், அது பண ரீதியா மன ரீதியா எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களுக்கும் காசு வேணும், எங்களுக்கும் ஃப்ரீடம் வேணும். அதை நீங்க ரொம்ப அழகா கொடுத்துருங்க, அனுமதியா கொடுங்க. நீயும் போ, நானும் போறேன், அதை விட்டுட்டு உங்கள்ட்ட அந்த பிடுங்க வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் டெஃபினட்டாக வேணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட, இப்போ நான்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டு தான் எல்லாம் வாங்குவேன், அவர் வாங்கி கொடுப்பாங்க.
ஆனால் அதுக்காக ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப நொடிச்சு போய் எதுவுமே இல்லாமல் இருந்த டைமில் ஃபினான்ஷியல் லெவல் வந்து நான் எதுக்கும் போகலை, நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இருந்தது சின்ன குழந்தையிலேருந்தே வந்தது சினிமா தான். அப்போ எனக்கு என்ன யோசனை வந்தது, மற்றதெல்லாம் பண்ணோன்னா ஃபினான்ஷியல் நம்ம தேடிக்கணும், அப்போ இது நம்ம நடிக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தானாக வாய்ப்பு வந்தது. உதயா படத்தில் தானாக தான் எனக்கு என்னோடய ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி தான் திரும்ப இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், நான் செத்து போகிறேன், நான் இப்படியே படுத்துக்கிறேன், நீ என்னை தாண்டி போனார். நான் சொன்னேன் கண்டிப்பாக போவேன். ஏன்னா நம்மளை நம்பி 4 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தேன், அவங்க எப்படி படிப்பாங்க? உங்களுக்கும் ஒன்றும் இல்லை, உங்களையும் நான் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு நானே டிசைட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணால் அதையும் மீறி நீங்கள் வந்து. ஆமாம், அதையும் மீறி தான் நான் நடிக்க வந்தேன். வந்ததுக்கப்புறம் நான் உதயா படம் பண்ணேன், நிறைய படங்கள் பண்ணேன், அப்புறம் சீரியல் பண்ண ஆரம்பித்தோம், பசங்களை படிக்க வைக்க முடிஞ்சது. நமக்குன்னு ஒரு தேவைகள் ஏதோ வேணும், ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நமக்குன்னு கையில் காசு இருந்தால் தான் முடியும். எல்லாத்துக்கும் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி கேட்குற ஆண்களும் இருக்காங்க. ஆமாம், நீ சம்பாதிச்சு என்ன நீ வச்சுக்கிற, எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் நார்சிசிஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு அது அதிகமாகவே இருக்கு. ஆமாம், உங்களை ஒரு விஷயம் செய்ய சொல்லுவாங்க, செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. அதே தான். ஆமாம், அதுக்கப்புறம் நம்மளோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம தான் தப்பு போல, அவங்க சரி போலன்ட்டு கூட நம்ம மேல முழு பழிய போட்டு அவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. இவரே வைப்பாரா அவரே எடுப்பாருன்ற மாதிரியான இது. ஆக்சுவலி நான் இந்த டிசிஷனுக்கு வர காரணம் என்னன்னா, அவர் வந்து ஃபோர்ட் கேப்ரி, ஃபோர்ட் மஸ்டாங்னு 2 ஸ்போர்ட்ஸ் கார் வச்சிருப்பாரு. ஒரு கார் இல்லைன்னா அடுத்த காரில் ஏறி போயிட்டே இருப்பார். அந்த காலகட்டம் மாதிரி 75 பைசா பஸ்ஸுக்கு கொடுக்க இல்லாமல் காலில் கேங்க்ரின் வச்சுட்டு இழுத்துக்கிட்டு நடந்து போனவரை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். இதுக்கப்புறமும் நான் சும்மா வீட்டில் உட்காந்தேன்னா அவரோட நிலைமை என்ன, என் குழந்தைங்கள பற்றி கூட யோசிக்கல, அவரை பற்றி தான் நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு. அப்படி தான் நான் வந்து சரி ஏதாவது வரட்டும், வந்தால் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, நான் போனேன். இன்றைக்கி என்னால் என் பசங்க நல்லா படிச்சிருக்காங்க. ஒரு டாக்டர் ஆஃபீஸில் சிஓவாக இருக்கா, இன்னொருத்தி வந்து சூப்பர்வைசராக இருக்காங்க, சன்னை படிக்க வச்சேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவங்கவுங்க செட்டில் ஆகி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஆண்களுக்கு துணையாக தான் பெண்கள் வேலைக்கு போகிறது வந்து பாதியும் பார்க்குறேன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபேமிலியில், என்னோட ரிலேட்டிவ் தான், ஹஸ்பண்ட் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு, ஒய்ஃப் வந்து அந்த அந்த மணியை மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கலை. அது வந்து நிறைய ஆண்களுக்கு தெரியாத கலை. அது ரொம்ப அழகா அவங்க பேலன்ஸ் பண்றாங்க. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதை ஆடிட்டர் கிட்ட போய் வீக்கெண்ட்ல போய் பேசுறதா இருக்கட்டும், அது எங்க என்ன எப்படி பண்ணணும் எல்லாமே, அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல பணம் போடணும், இதெல்லாம் அவங்க வைஃப் பண்றாங்க. அப்போ அவங்கள வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணலையா, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் சம்பாதிக்கிறதை மல்டிப்ளை பண்றதே இவங்க தான். ஸோ இதுவும் ஒரு அழகான ஒரு கம்பேனியன்ஷிப் இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் இப்போ சம்பாதிக்கிறேன், என் ஹஸ்பண்ட் வந்து என்னை எப்போவுமே சம்பாதிக்காதீங்க நடிக்காதீங்கன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் நான் நடிச்சிட்டு இருந்த டைமில் எனக்கு கல்யாணம் ஆனப்போ 3-4 சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 30 நாள் வேலை செய்வேன், சில நாள் 2 கால் ஷீட்லாம், அதாவது மத்தியானம் வரைக்கும் ஒரு ஷூட்டு, மத்தியானத்துலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் ஒரு ஷூட்டெலாம் நடிச்சிட்டு இருந்த காலம் இருக்குது. அதை எனக்கு அவர் புரிய வச்சார். நீ நடிக்கிற, பிடிச்சு பண்ணுற, ஏன் இவ்வளோ ஹெவியாக பண்ணுற, லைஃப்பில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் நீ 1-2 பண்ணு, மிச்சம் 10 நாள் ரிலாக்ஸ் பண்ணு. இப்படியெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் தான் இப்படியும் பண்ணலாம்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட காலமும் எனக்கு அவர் தான் அது. ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நான் தான் பார்த்துக்கிறேன், அவருக்கு அந்த பேர்டனே கிடையாது. சில விஷயங்கள் அவர் தான் பார்த்துக்கிறாரு, எனக்கு அந்த பேர்டனே கிடையாது. இது ஒரு அழகான லைஃப் ஸ்டைல் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, யாரையும் வற்புறுத்தக்கூடாது. எஸ், அது 2 பேருக்குமே. இதுல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் எல்லாமே அப்படிங்கிறது தான். எஸ். ஸோ இதுல வந்து நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதே தப்பு. ஏன் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி, ஏன் ஆசை, ஏன் கனவு, நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? நீங்க கணவர்ங்கிறதுனாலயா சண்டை வருது ஆக்சுவலா. அதுதான், அது தேவையில்லைங்கிற அந்த மனப்பான்மையும் அந்த பக்குவமும் இப்போ வரணும். இனிமே வந்துகிட்டே இருக்கு, இன்னும் நிறைய வந்து அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேன்லினஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. உங்களுடைய பார்வையில் மேன்லினஸ்னா இதுதான் மேன்லினஸ் உண்மையிலேயே? இப்போ நான் என்ன கேட்டேன்னா, சக மனிதனுக்கும் பெண்களுக்கும் மரியாதை கொடுக்க தெரியுது தான் உண்மையான கண்ணியமான ஒரு ஆணின் தன்மைன்றது. அதுதான்
ஓகே, அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயமாக இருக்கும். ஓகே, மேன்லினஸ்னா என்ன? அர்ஜுன் ரெட்டி எனக்கு பிடிக்கும், ஆனா அடிக்கிறது பிடிக்காது. ஆ. உன் அளவுல நீ இருக்கணும். ஆ, அது எனக்கு அர்ஜுன் ரெட்டியா பிஹேவ் பண்ற ஒரு மேன்லியா. எங்க அண்ணாவை நான் ரசிச்சிருக்கேன். அண்ணா வரும்போது அண்ணாவோட பேக் ஒரு அண்ணா தூக்குவாரு, டிஃபன் பாக்ஸ் ஒரு அண்ணா தூக்குவாரு, ஷூ ஒரு அண்ணா தூக்கிட்டு வருவாரு. இவர் சும்மா ஜாலியா வருவார், அப்படிதான் வருவார். அதை நான் ரசிச்சிருக்கேன். ஆனா அதே டைம்ல மாசா இருக்கும். அதே அண்ணா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குவாரு, அதையும் நான் ரசிச்சிருக்கேன். வீட்ல எஸ். ஸோ அந்த ஒரு மேன்லினஸை பிடிக்கலன்னு நான் சொல்லவே மாட்டேன், அது எனக்கு பிடிக்கும். ஆனா அதே டைம்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, மனைவிக்கோ அம்மாவுக்கோ தங்கைக்கோ கொடுக்க வேண்டிய மரியாதை, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்குற ஆணா இருந்தா அந்த மேன்லினஸ் ஒரு முழுமையான ஒரு மேன்லியா, ஒரு மேனாவே தெரியும். இன்னைக்கு நிறையவே மாறிடுச்சு. ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து ஒரு காமன் வேர்டாக மாறி இருக்கு அப்ராட் கண்ட்ரீஸில். பட் இன்னைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில கூட ஐ see so many husbands. இன்னைக்கு ஒருத்தர் வந்து நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அது எத்தனை பெண்கள் No, it is actually so beautiful because comparatively நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, இப்போ இவருக்கு ஆல்ரெடி சொத்து பத்து இருக்கு, என்னமோ இருக்கு, ஸோ அவர் வேலை செய்ய வேண்டான்றது வேற. ரெண்டு பேருமே வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் தான் மேக்ஸிமம் ஆவரேஜாக பார்க்கும்போது ஜாஸ்தி. அப்படி பார்க்கும்போது ஒய்ஃபோட சம்பாத்தியம் என்ன? இப்போ நான் ஒரு நாள் வேலைக்கு போனேன்னா எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, இவர் ஒரு மாதம் ஃபுல்லாக போய், ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. பட் we are in love, ஓகே, we have a family, குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் இவர் ஒரு மாதம் ஃபுல்லாக போய் வேலை செஞ்சால் அந்த ஒரு நாள் சம்பளம் தான் வரும்ன்ற பட்சத்தில் இட்ஸ் அ வெரி சென்சிபிள் டிசிஷன் டு சே, மா நீ 10 நாள் போய் வேலை செய், நான் வந்து I'll be at home, take care. He can take a consulting job, work from home, spend that little time. இல்ல இப்போ இத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, will this society or நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உண்மையா சொல்லணும்னா அவங்க எந்த இயரை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு 2000ல கல்யாணம் ஆச்சு. அவங்க சொல்ற அதே 2005ல மட்டும்தான் எனக்கு சுதந்திரம்ங்கிறது நானே எடுத்துக்கிட்டேன். எனக்கு யாரும் தூக்கிட்டு வந்து கையில் கொடுக்கல. இதே அப்பா இவ்வளோ ஒரு மாடர்ன் மைண்டட் பர்சன் தான், அப்போவே 2 wives, இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு காப்பாற்றினவர். கிட்டத்தட்ட 5 years ஆஃப் மை லைஃப் எனக்கு யாருமே டிவோர்ஸுங்கிற வேர்டுங்கிறது வந்து நினச்சி கூட நான் பார்க்கல. சொன்னாலே அது கெட்ட வார்த்தை. எவ்வளோ அடி உத, எவ்வளோ டார்ச்சர், காசு இல்லை, எதுனாலும் கண்ணால் பார்த்தா கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கூட எனக்கு வந்ததில்லை. ஆனால் அந்த 2005ங்கிற ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி ஒன் டே யூ வேக் அப் அண்ட் சே, யூ நோ வாட், ஐ எம் டன் அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ ஐ திங்க் அது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. சொசைட்டி மென்னுக்கும் இருக்குது, விமெனுக்கும் இருக்குது. ஸோ மென்னும் விமெனுமே ஈக்குவல்ன்ற பட்சத்தில் ஒரு பெண் வந்து பைலட்டாக இருக்காங்க, ஸ்பேஸில் இருக்காங்க, டிரைவராக இருக்காங்க, ஸ்விக்கி டெலிவரியில் இருக்காங்கன்னும் போது ஆண்கள் கொஞ்சம் ஈகோவை வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு ஃபேமிலிக்காக யோசிக்கணும். நான் சொல்கிறேன், ஆண்களுக்கு ஈகோ, ஏன்னா ஒரு சில ஆண்களுக்கு ஈகோ கண்டிப்பாக இருக்குது. அந்த இடத்துலையும் நான் மறுபடியும் ஆண்களையும் விட்டு கொடுத்துட முடியாது சில சமயம். கண்டிப்பாக இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்க பைலட் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே சரிசமமாக இருக்காங்க. அப்படி இப்போ என்னோட சின்ன வயசில் இதை அதட்டி சொன்னது என்ன தெரியுமா? நீ என்ன பொம்பளை பொண்ணா, இதெல்லாம் பண்ணாத, நீ வந்து கோலம் போடுவியா, நீ வந்து இங்கே சமையல் கட்டில் உனக்கு என்ன வேலை, போய் கிச்சனில் வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். இப்படிலாம் அதட்டியே ஆனை பிடிச்சிருக்க விஷயத்தை கூட பிடிக்காம பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் ஸ்டார் ஹோட்டல்லாம் செஃப் வந்து ஆண்கள் தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த தொழிலையும் இருக்காங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆணுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதே ஒரு விஷயத்தை பெண் பண்ணான்னு வச்சுட்டேன், அதை பெருமையாக பார்க்குறாங்க. ஆனால் ஆண் பண்ணால் அதை ஏளனமாக பார்க்குறாங்க. எப்படின்னா, ஒரு பெண் ஒரு பேண்ட் சட்டை போட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஆணோட ட்ரெஸ்ஸை போட்டால் அதை பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு ஆண் அது போல் மாறி கிராஸ் ட்ரெஸ்ஸிங் நைட்டி போட்டு போனா நாங்க ரசிக்க முடியுமா? இல்ல ரசிக்க முடியுமா? இல்ல, இது ஒரு ஆசை தானே. அது மத்த விஷயம் சொன்னது கரெக்ட். சமையல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராஸ் ட்ரெஸ்ஸிங்ன்றது அக்செப்டபிளா இல்லாம போயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். புரியுங்களா? ஓகே, இல்ல மத்த விஷயம் ஓகே. இப்போ கோலம் போடுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே நான் ரசிக்க கத்துக்கிட்டோம். அந்த உடைங்கும் போது தான் எங்களுக்கு ஒரு அப்படி கிடையாது. இன்னைக்கு இட்ஸ் டிபெண்டிங். இப்போ இந்த மாதிரி தான் புடவை கட்டணும்னு இல்லை. ஃபேஷன்ல ரேம்ப்ல பாத்தீங்கன்னா சாரியே தோத்தி மாதிரி கட்டுறாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் ஸ்டைலிங் ஒன்லி. ஸோ அது வந்து இட் இஸ் அ டோட்லி யூனோ இட் இஸ் அபவுட் நம்ம எப்படி வந்து நம்ம எக்ஸ்போஷர். நம்ம வந்து இங்க உட்காந்து தமிழ் சேனலும் சீரியல் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் உலகத்துல இன்னைக்கு இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்போஷர் ஜாஸ்தி படுத்திக்கிட்டோம்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு சுஜி சொன்னது தான் மைண்டில் வருது. என்ன விஷயம்னா, வளர்ப்பு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், நாட் ஓன்லி மதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான், இவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நம்ம பையனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு வந்து சொல்லி கொடுக்கணும்,
நீ பண்ணுறது தப்பு, என்ன தப்பு இருக்குது, ஒரு பொண்ணுக்கு நீ இடம் கொடு அப்படிங்கிறது பெண்களால் மட்டும்தான் ஆண்களை எஜுகேட் பண்ண முடியும். ஆக்சுவலி அவங்களா வந்து அவங்க நிறைய யோசிப்பாங்க, சொசைட்டி சொல்லுமே, இவங்க சொல்லுவாங்களே, அவங்க பட் ஒரு பெண் சொல்லும்போது அது கரெக்டான பெண், அதாவது பொண்டாட்டி சொன்னால் கேட்க மாட்டாங்க எல்லாரும், ஃப்ரெண்டு சொன்னால் கேட்டுப்பாங்க, சிஸ்டர் சொன்னால் கேட்டுப்பாங்க, மதர் சொன்னால் கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி அந்த பெண் ஸ்தானத்தில் அந்த அந்த உறவில் யார் வந்து இமிடியேட்டாக ஒரு ஆண்கிட்ட ஒரு க்ளோஸில் இருக்காங்களோ அவங்க வந்து தே ஷுட் எஜுகேட் மென், டெல் தம் திஸ் இஸ் நாட் ராங், திஸ் இஸ் ஓகே. ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி த ஒய்ஃப், இட் டசன்ட் ஹாவ் டு பி த ஒய்ஃப், சம்டைம்ஸ் இட் கேன் பி த ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஆண்கள் வந்து கொஞ்சம் they should have girls as friends, தப்பே கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் இல்லை பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு பெண்ணால் சொல்லிக் கொடுக்க முடியும்னா the women should encourage that girl as a friend, keep her close. சில விஷயம் நம்மளால டைரெக்டாக சொல்ல முடியலன்னா நீ சொல்ல, அந்த மாதிரிலாம் எவ்வளோ இருக்குது. ஐபிசி மங்கை மென்ஸ் டே ரவுண்ட் டேபிள் பவர்ட் பை நேச்சுரல்ஸ் டைரக்டர் நேச்சுரல்ஸ் வைபவ் குமாரவேலை அன்புடன் அழைக்கிறேன். அவர் கையால் கிஃப்ட் ஹேம்பர் கொடுப்பார். Fantastic offer. Haircut, head massage and more for just ₹129 on Naturals, India's #1 hair and skin salon.